பேரன்மிக்க பெரியோர்களே, சிறியோர்களே, வருங்கால வாலிபர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, முதற்கண் பப்பூன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இரவு அத்தவுடைய கூத்து என்னவென்றால் அபிமன்னன் சண்டை என்னும் கூத்தை நடத்த முன் வந்துள்ளோம். சொற்குற்றம், விடகுற்றம், நாடகுற்றம், சங்கீத குற்றம், அத்தா குற்றம் என்ற போதிலும் என்னையும் பின்னே ஒரு நடிகர்களையும் மன்னிக்க வேண்டும். தற்போது அத்தினாபுரத்தில் ஆளக்கூடிய துரியோதன மகாராஜா வருகிற விதம்
56 நாட்டுக்கு 56 நாட்டுக்கு ஒரே ராஜாவை வாழ்ந்து வர்றேன். ஒரே ராஜாவை வாழ்ந்திருக்கீங்க. வாழ்ந்து வந்தாலும் ஆனால் 5 வயது அண்ணன் தம்பி 10 வயது பகையாளி 15 வயது எதிராளி இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர் எனக்கு எப்பவுமே அவங்களால தொல்லை ஏற்படுத்துங்க. ஆமா, என் சித்தப்பா பிள்ளைங்களால எனக்கு நிம்மதியா போச்சு. நிம்மதி இல்லாம வாழ்ந்து வரேன். நானு நிம்மதி இல்லாத வாழ்ந்து வரீங்க. அந்த பஞ்ச பாண்டவர் எனக்கு அடிமை செய்த ஒரு நேரத்தில் என்னை கண்டு சிரித்தா திரௌபதி கொண்டு அவரை அர்ச்சனாபுரம் வரவழைத்து நாடு நகரம் வரவாறு அனைத்தையும் அவருக்கு கொடுத்தாருடைய மாமா. ஆமா, பாண்டவரை எனக்கு அடிமையா செய்து திரௌபதி வஸ்திரத்தை கலைந்து 12 ஆண்டு வனவாசம் போராண்டு 5வது வாசம் கானகத்துக்கு 12 ஆண்டு வனவாச காட்டிலே கழிக்கணும். ஓராண்டு 5வது வாசம் நாட்டிலே கழிக்கணும். பாண்டவர் இவர் என்று தெரியக்கூடாது என்று 13 ஓட்டினர் பாண்டவரை காண வச்சார பாண்டவர் எதனால பல துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடிய நாடு நாடு வாங்கி வரப்பட்டாங்க. கண்ணனை தூதாகினார். நாடு கொடுக்க மறுத்து யுத்தத்திற்கு கை தட்டினேன். ஆமா, நேற்று வரைக்கும் எத்தனை நாள் யுத்தம்? நேற்று வரையிலும் 11 நாள் யுத்தம். இன்றைய தினம் 13 நாள் யுத்தம். 12 யுத்தம் நடைபெற வேண்டும். அனுப்பலாம். ஆனா ஒரு விஷயம் கேட்டியா? என்னங்க? காவல்காரா 11 அக்ரோடி சேனாசன்யம் என் தம்பிமார்கள் 99 பேர் அனைவரும் இருந்தாங்க. ஆனா 10ஆம் நாள் யுத்தத்திலே பாட்டனார் பீட்மாச்சாரி இறந்து விட்டார். யார் கரத்தினால? அர்ஜுனன் கரத்தினாலும் அந்த சிதண்டி கரத்தினாலும் தாத்தா பீட்மாச்சாரி இறந்து விட்டார். 10 நாளா யுத்தம் செய்தவர் அவர் ஒரு ஆள் தான். ஆமா, அப்படி செய்தாலும் எப்படியாவது அர்ஜுனனை கொல்ல வேண்டும். அதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். Come on.
ஒருவன் அர்ஜுனனை கொல்வதற்கு ஒரு ஆளு அண்ணாண்டாக்குறானா ஒரு ஆளு உண்ணாண்டாக்குறானா யாரு அவரு சாதாரணமான ஆளா யாருங்க கர்ணன் அங்கதான் அதிபதி அங்கதான் சாலக்கூடிய கர்ண மகாராஜா இருக்கார் அண்ணன் அவரு சுலபமாக அந்த அர்ஜுனனை கொண்டுடுவாரு கரத்தில் வைத்திருப்பது ஆமா நாகக்கடை அதை வளர்த்து வருகிறார் எங்க அண்ணன் வளர்த்து வர அதை விட்டா சும்மா வருமா கொத்தா குடும்பம் என்னத்த கொத்த போதா ஆளை காலி பண்ணிடுவோம் ஆமா அந்த அர்ஜுனன் சேர்த்தாதான் எனக்கு தினந்தோறும் நிம்மதியா இருப்பீங்க இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய தினம் யார் அனுப்பலாம் யுத்தத்துக்கு ஒன்னும் புரியல ஆமா என்ன சரி இருந்தாலும் நீ சென்று என்னுடைய சகுனி மாமா இருக்கல்லவா அவர் அழைத்து வா அவர் என்ன யோசிக்கிறோம்
ஓ மாமா போலிடம் இல்லாம ஓய் மாமா இல்ல பாரற்படி முன்பதாவில் என்று மாமா கூப்பிட்டு எவ்வளவு நாளைக்கு ஆச்சு? மாமாவன் கூப்பிட்டாரு. அவர் எங்க போய் பேணுங்கிறாரு தெரியல போனாடி கேளுப்பா. எங்க போறாரு தெரியப்பா பார்த்தண்ணா. ஓய் மாமா இல்ல அடே போத்தா. ஓய் மாமா ஓய் மாமா ஓய் மாமாய் ஏமா ஏன் தெரியுமா இந்த கேள்விகள் ஆகாது அந்த கேவனுக்கு கேள்விகள் தான் போய் எழுப்புவாரு பேரை கேட்டா பார்த்தண்ணா. அதே போத்து. ஓய் மாமாய் இல்ல அதே போத்து. ஓய் மாமாய் அதே போத்து. மாமா டேய் போத்தா. ஓய் மாமா அட போத்தா. ஓய் மாமோய் அட போத்தா. மாமா ஏய் தவறா ஏய் மாமா அதான தேடி இந்த ஆளு வந்து டான்ஸ் கொடுக்குறாரு புளியா மரத்துல லாரி மோதிர கத்தியா என் மேல வந்து மோதிரியா அட தாழ்வாடி மவனே அரே நம்பர் ஏய் அரிரம்பாருன்னா கோயில உள்ள 10 நாளா அருமையா அறிஞ்சுக்கிறாரு வழியே கிடையாது 10 நாளா ஒழுங்கா எங்களா கூட சாப்பிட்டு உனக்கு எங்க அருமையா அறிறாரு ஊத்து வர்றான் அதான் நாய் 9 மணிக்கு உள்ள வரான் சாப்பாடு எங்க போடுறாங்க தெரியுமா எங்களுக்கு எங்க இந்த அன்னதானத்துல போட்டா எல்லாம் கும்பலா வராங்க சொல்லிட்டு சொல்லிட்டு வருங்க சாப்பாடு எடுத்து போய் கங்கமா கோயில்ல அருமையா போடுறாங்க கங்கமா கோயில்ல போடுறாங்க நீ வந்து 3 வேளை ஒரு நாள்னா சாப்பிட்டுக்கிறீங்க ஏன் சாப்பிடலாம் நம்ம அக்கால கேக்குறாரு சொல்லலாமா அக்கா விடலாமா பார்த்து வரலடா பணமரமே ஒதுங்கி போத்தலையா ஒதி மரமே நாங்க பெரிய சொல்ற டக்குனு பெரிய ஆசாமி தேடியா யார பெரிய ஆளு யார யார் தெரியுமா யார இப்ப தேடி யார காந்து போனது ஸ்தலம் யார இப்ப தேடுறாங்க அது ஆயாத் போகுது ஆயானாலே ஒரு ஆக மாட்டேங்குது பார்த்தா யார தேடுறீங்க அந்த காந்து போன ஸ்தலம் கூடிய சம்சி மாமாவை தேடியாரும் நான் காந்து போன தேசத்தாளனா அப்ப நான் யாரு உன்னை பார்த்தா நல்லா தெரிஞ்சு எப்படி தெரியுமா அது யாரும் எடுத்துக்கிட்டாங்க ஏமா முன்ன உட்காந்து சண்டை போடுறீங்க எங்க சவுண்டு கேட்கலாமா அந்த கேமரால இப்ப காலைல பார்த்தா உங்க சவுண்டு தாமா கேட்டு கிடக்காது யாரு சகுனி மாமாவை தேடியாரும் அப்ப நான் யாரு உன்னை பார்த்தா நல்லா தெரிஞ்சு சொல்றா இவரை பார்த்தா மார்கழி மாசத்துல இருபா மார்கழி மாசத்துல வெடிகால மணி 3 மணி அளவுல மார்கழி மாதம் வெடிகாலம் 3 மணி அளவுல 3 மணி அளவிலே ஒரு பை ஒன்று தூக்கினேன் பையோட தூக்கிடு கையில ஒரு மணி எடுத்துக்கினேன் அப்படியே ஒரு குடுகுடுப்பு எடுத்துக்கினேன் எப்படி நல்ல காலம் போறது நல்ல காலம் போறது அந்த மாதிரி தாங்க இருக்குது இவர் பார்த்தா டேய் நில்லு இப்படி வா அந்த வந்துங்க உன்னை நான் நின்று நடிக்கிறதா உட்காந்து நடிக்கிறதா சௌகரியம் போல செய்யுங்க நின்னுக்கணும் ஆடிக்கிட்டால உக்காந்துக்கணும் ஆடிக்கிட்டால அவரு 10 அடி சொல்றான் சௌகரியம் எப்படியோ சரியா செய்யுங்க மார்கழி மாதம் 1ஆம் தேதி முன்னேறத்தை தள்ளி பின்னேறத்தை தள்ளி நடு நேரத்துல வரக்கூடிய ஆச்சாமி யாரு அதான் புடுபுடுக்கார நான் புடுபுடுக்காரன் அப்படிதான் இது பாக்கும்போது டேய் கையில ஒரு குள்ள டேய் கையில ஒரு தடிய இந்த தாடிய நெத்தில பட்டாடியா நாமா அட குள்ளா அட கள்ளா டேய் நான் யாருன்னு அவரே நல்லாப்பா அவர் இல்ல இவர்தான் பீரு பீர் இல்லங்க பிராந்தியா பிராந்தி பீர் குடிக்கிற பசங்களா நீங்க யார் தெரியுமா நல்லா பாரு என் நடையும் என் முட்டையும் நல்லா பாரு மச்சான் யார் தெரியுமா
வரதராஜ கோயில்ல வரதராஜர் கோயில்ல யானை ஓட்டுறாரு அவர் தானே இவரு யானை பாகன் அவரு யானை பாக இந்த தேர் முன்னாடி யானை ஓட்டின்னு வந்தாரு அவரு நான் யானைப்பாக குடுகுடுகாரு இதெல்லாம் யானை ஓட்டுற குச்சி பழுகுது யானை ஓட்டுற குச்சி இல்லடா கம்பி யானை ஓட்டுற கோல் நான் யார் யார் ஏற உருவன் ஆமா நல்லா பாடுறான் டேய் இங்க வா அவர் யாரு என்ன சமாச்சாரம் எந்த ஊரு அப்படின்னு நல்லா ஏறி பாடுறான் ஏறா மேல டேய் நீதான் குள்ளமாகறியா அதுக்கு என்னது இங்கே பாக்கலங்க மேல இருந்து கீழ வரைக்கும் பாக்குறேன் சொல் பகவதி நான் யார் தெரியுமா யாருங்க டேய் நான் காந்தாரா தேசத்து தங்கண்டா குட்டி கலவத்தை வைக்காத சிங்கம்மா என்ன அழகா சிரிக்கிறாரு பாத்தியா அருமையா சிரிக்கிறாரு என்னத்த ஏய் விட்டுக்கிறாங்க யாவுல ஏய் விட்டாங்களா குடி சாத்தான இவரு பார்த்தா யாவுல பேரு தெரிது குடி சாத்தான மேட் அட பாவி சரி அருமையா சிரிக்கிறாருங்க குட்டி சவத்தான தான் கையில வச்சுங்கற அப்படிங்களா ஐயோ உன் குடும்பத்தை குட்டி சவன ஆகிடுவேன் ஆனாங்க ஏய் உசாரா இரு ஆமா ஆமா ஏறுனா மொக்கா இல்ல ஊட்ட ஐயோ ஐயோ இவர்தான் பண்ணாரு வேலைய என்ன பண்ணிட்டாரு குடிச்சவத்தான விட்டு தூக்கிட்டாரு வாங்க மக்கா இவன் இல்லறத்தில் அடக்கமாக இருக்கிறாள் அவர் வீட்ல இருக்கறாரு ஏன்னா மொக்கா நீயே இவ்வளவு அழகா இவ்வளவு உயரமாகற மொக்கா எவ்வளவு அழகா இருப்பாரு வந்து பாரு எவ்வளவு அழகா இருக்கறாங்க நல்லா இருக்குதா அருமையா இருக்கறாங்க கனமாகுதா ஒல்லியாகுதா வந்து பாரு பார்த்து விட்டானா ஆமா பார்த்தாதான் ஆமா சரி யாருங்க காந்தார தேசத்தை ஆளக்கூடிய காந்தார் அதிபன் அதிபன் நான் நீ ச ச கு கு நீ நீ சகுனி 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 சல் பகவதி சல் பகவதி சல் பகவதி ஏய் குடி விட்டார் பாரு மூணு எழுத்து ஆமா ஆமா நது ச கு நீ நடுப்புற அந்த கூ அந்த எழுத்து எடுத்து விட்டா அந்த துரியனுக்கு ஊட்டத்து மருமகன் கூடிய மருமகன் சுபேத மகாராஜனுக்கும் சௌபாய் அம்மாவுக்கும் சௌபாகியவதி பேருக்கும் எத்தனை பேர் பிறந்தும் தெரியுமா? எத்தனை பேர் 103 103 ஏய் மச்சான் 103 பேர் 103 பேர் ஆடவர்கள் ஒரு பெண்ணு ஆக 101 என் அம்மா அப்பாவுக்கு 105 வேற வேலையே கிடையாது ஆடவரே 101 104 ஒரு பெண்ணு சேர்த்தா 105 ஆடவர்கள் என் பின்பற்றி பிறந்தவர்கள் 103 என்னை சேர்த்த தலைமையாக 104 ஒரு தங்கை 105 ஏண்டா ஏன் கவர்மெண்ட்ல சட்டம் போடலையா அந்த நாள்ல எங்கங்க போனா ஏண்டா டேய்
கவர்மெண்ட்ல சட்டம் போடல அதனால ஒரு குழந்தைக்கு மேல வரானே அதெல்லாம் அதெல்லாம் இல்லையா இல்லைங்க அப்பலாம் ஏய் அவங்க அம்மா அப்பா வேற வேலை உங்க அம்மா வந்து எதே பேச்சு ஆகிருக்குண்டா டே கேட்டு பார்த்தா தெரியும் தண்ணி சாப்பிடு எனக்கு காது கேட்கலன்றியா என்னங்க எங்க அம்மா எந்தியா பேச்சா இருக்கணும் எனக்கு 105 குழந்தை போறதுங்கிறீங்களா இல்ல எங்க அம்மா இந்தியா பேச்சா இருக்கணுமா அம்மா ஏய் புள்ள அங்க போடா வாடா வாடா வாங்கடா என்னடா அறிவற்றவனே என்னடா டேய் வருகாலம் வருகாலம் நிகழ்காலம் இக்காலம் இக்காலம் அக்காலம் ஒக்கால என்னடா என்ன வருங்காலம் நகைகாலம் நகைகாலம் இக்காலம் இக்காலம் அக்காலம் அக்காலம் அனைத்தும் 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 அருந்து அருந்து என்ன ஆர்த்திக்கு நகராருங்க இப்படி தயாரா ஏய் ஆராய்ந்து ஆராய்ந்து சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய என் மருமகன் யாரு துரியோதன தங்கை பிள்ளைகள் தங்கை மகன் சிரிகாத துரியோதனுக்கு சிரிகாத மந்திரிக்கு மந்திரி யாரு ஏய் சிரிகாத ஜிலேபி வாயா ஏய் அவர் என்ன சொன்னாரு தாடிகாரா சிரிகாதரா தாடிகாரா நான் எந்த பக்கம் நிக்கிறேன்னு இப்ப தெரியல நேரா நினைக்கிறியா தலையை நினைக்கிறியா ஏய் அந்த துரியோதனுக்கு ஊட்ட சொல்லு அவனுக்கு சனியன் சனியே துரியோதனுக்கு துணைவர் அவனுக்கு சனியன் சனியே அப்படி இருந்தாலும் என் மருமகளுக்கு நான் என்ன செய்கிறேன் என்ன நம்பிடுவாங்க மாமனுக்கு மாமனாக அவனுக்கு மாவனாகும் மந்திரிக்கு மந்திரியாக மந்திரிக்கு மந்திரியாகும் ஏலே, ஏலே, அப்படி அப்படி அனைத்தும் சொல்லக்கூடிய அனைத்து சொல்லக்கூடிய நான் தான் சகுனி மாமா சகுனி மாமா என்ன நம்பணும்ல நம்மள நல்ல வழி கேடுவேன் நம்பாத பேர் வழியை நம்பாத பேர் வழியை பேர் வழியை என்ன செய்வோம் தெரியுமா என்ன செய்து ஆழ குழி வெட்டுவேன் ஆழ குழி வெட்டி அதுல அவங்கள தள்ளி உயிரோட தள்ளி உயிரோட தள்ளி விடுவேன் தள்ளி உயிரோட தள்ளி தள்ளி மண்ணு போட்டு மூடி மண்ணை போட்டு மூடி பெரிய பாறாங்கல்ல எடுத்து மேல வைப்பேன் மேல வைப்பேன் அப்படிதான் நான் செய்வேன் ஆமா நம்பனா ஆ, உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் கொடுப்பேன் என் உயிர் எப்போ போவோம் எப்ப போவோம் அப்பதான் போகும் அப்பதான் போவோம் என் மருமக உயிர் ஆ, அவனுக்கு முன்னே என் உயிர் போகும் உயிர் போவோம் என் மருமக யார நம்பலாம் ஒண்ணுதான் நம்புறாரு மேல பறக்கிற காக்கா கருப்பா இருக்குதா சிவப்பா இருக்குதா நான் சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ சிவபாகு சொன்னா கூட கருப்பு இல்ல அவன் கருப்பா இருக்குதா அவன் சொல்லுவான் சொல்லுவாரு இல்லடா மருமகனே சிவப்பா தான் ஆமா 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 மாமான்னு நீ ஒரு டம்ளர்ல விஷத்தை ஊத்தி வச்சனா ஆமா அத குடிடா நான் குடிப்பான் குடிப்பான் அவள நம்பிக்கை அவ்வளவு நம்பிக்கை அவள நம்பிக்கையுடன் ஆ. நான் வாழ்ந்து வருகிறேன் ஆமா என் நாட்டுக்கு வந்த காரணம் உடைய மருமக துரியோதன மகாராஜா உன்னை மறுபடியும் உத்தரவு என் மருமகன் ஆமா என் மருமகன் என் மருமகன்
என்னடா போச்சு மன்னனால் வந்த மரியாதை ஏய் மச்சான் ஓ நான் வச்சிருக்கேன் என்ன போச்சு மரியாதை போச்சு மரியாதை போச்சா மரியாதை ஏய் ஓ மாமா தடி போட்டாரு தடி போட்டாரு. மாமா தடி ஏன் எடுத்து போட்டாரு ஏன் எடுத்து போட்டாரு அவர் தடி அவரே தானே இருக்கணும் ஆமா ஏன் பிடிக்க போட்டாரு ஏன் இப்படி போட்டாரு மாமா யாராலே மரியாதை குறைவு மன்னனால் மரியாதை ஏவல் செய்யும் பசங்களால் மரியாதை குறைவாக போய்விட்டது. என்ன சொன்னா நீயும் நானும் ஆலிங்கம் செய்யும் பொழுது ஆமா இவன் சொல்லுகிறான் என்ன வேணும்? தோசை இட்லி ஆ? நாச்சகா மாமா குப்பளிக்கா தொக்கு தொக்கு தொக்குல தூங்குறாயா ஏய் காவல்காரா ஏராஜு என்ன சொன்ன மாமாவை கோச்சு மாமாவுக்கு சொன்ன புளிக்கா தொக்குன்னு ஏன் சொன்ன தெரியுமா மாமா எப்போ வர்றத ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தார் அப்படியா ஆமா அப்படி வந்து எதுக்காக வந்தாரு எப்ப வந்தாரு வந்தார் என்ன பாக்க சரி வந்தா ஊபித்துக்கு நானு ஆமா என்னத்துக்கு வந்தாரு ஒரு அல்ப சௌகாசமா வந்தார் அல்ப சாவகாசம் ஐயா ஆ. அப்படியா ஆமா ஆமா என்னடா அது மாமா வந்தாருன்னு சொல்லிட்டு ஆ. மாமா கொண்டாந்து மனகட்டி போட்டு மனகட்டி போட்டு இந்த பொனகட்டி சாப்பிடுறேன் உனகட்டி சாப்பிட்டு பாரியா இவன் போட்டது மனக்கட்டை நான் இருந்தது புனக்கட்டை நான் புனக்கட்டையா நான் புனக்கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மாமா உட்கார வச்சு உட்கார வச்சு எப்போ வர்றது வந்தாருன்னு வந்தாரேன்னு இலையத்தாந்து போட்டு இலைய போட்டு நான் பண்ணேன் என்ன பண்ணீங்க கட்டியால 10 இட்லி வச்சேன் 10 இட்லி வச்சுங்க கட்டியால 10 இட்லி கட்டியால 10 இட்லி பத்திலி பிச்சா பத்தில வச்சா 20 இட்லி 20 இட்லி ஆ. சட்னி ஊத்துனேன் சட்னி ஊத்துறீங்க சட்னி தான் ஆ. நக்கறார தவிர இட்லி அப்படியே இருக்குது இட்லி அப்படியே தாங்குது உடனே ஆ. தக்காளி தொக்கு வச்சேன் தக்காளி தொக்கு வச்சீங்க தொக்கு தான் நக்கறார தவிர தொக்கு தான் நக்கறாரு தவிர இட்லி அப்படியே இருக்குது இட்லி அப்படியே தாங்குது சாம்பார் கொண்டாந்து ஊத்துனா சாம்பார் ஊத்துனா சாம்பார் தான் குடிக்கிறாரு வாரி வாரி சாம்பார் தான் குடிக்கிறாரு வாரி வாரி இட்லி அப்படியே இருக்குது இட்லி அப்படியே இருக்குது மூணாவது வீட்டை எங்க பாட்டி சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு வந்த 3 வருஷத்து புளிங்க தொக்கு இருக்குது 3 வருஷத்து புளியங்காய் தொக்கு இருக்குது எட்டாந்து வைடாச்சு எட்டாந்து வைடாச்சு. ஓடினேன் ஓடுங்க ஒரு மொத்தம் வேஷான வச்சு அந்த எங்க பாட்டி உரல்ல போட்டு உரல்ல போட்டு நல்லா 1 லிட்டர் வேப்பெண்ணை ஊத்தி வேப்ப எண்ணெய் ஊத்தி எங்க பாட்டி உரல்லையே குழப்பி வைப்பி கொண்டாந்து மாமா ஏழையில வச்சுண்டா வச்சுங்க இந்த வாசனை ஆ எப்படி மாமா மூக்குக்கு ஏச தெரியல நம்ம கமன் வந்துருக்கோம் ஆமா பின்னால கைய கட்டினாரு கட்டினாரு சுத்தி முத்தும் பார்த்தாரு. பார்த்தாரு வெட்டி காலை எடுக்குது பாரு வெடிகால எடுத்து பாரு என்னது என்னது? பண்ணு அது போல ஆ. சலுக்கு சலுக்கு லதக்கு லதக்கு. அப்படியே எடுத்தாருங்க நானு வெடிகால எழுந்து இந்த பஞ்சு பாட்டை பேர காலம் ஃபுல்லாக போய் வெடிகால 5 மணிக்கெல்லாம் லபக் 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 ஏய், கரெக்டா சொல்றாரு பாரு கரெக்டா கட்டியாகத்தை லபாகுன்னு போடுறாரு எனக்காகுது பாரு சலுக்கு 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 நான் பண்ணியா அதாக்குறாங்க ஏய் 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 உங்களை சொல்லுங்க நான் சொன்னேன் உங்களை சொல்லுங்க சந்தோஷம் எதற்காக பாண்டவருக்கும் நமக்கும் நேற்று வரைக்கும் வந்தவர்களோட யுத்தம் ஜெயம் அவர்களுக்கு தோல்வி எனக்கு அல்லவா இன்றைய தினம் 12ஆம் நாள் யுத்தம் நடக்க வேண்டும் யாரை அனுப்பினால் எனக்கு ஜெயம் வரணும்னு சொல்லணும் நீ அதுக்கு தான் முன்ன அழைத்த என்ன செய்யலாம் நீங்க முடிவு ஒரு சொல்லு ஒரு முடிவா சொல்லு சிரிக்காத சொல்லியா பாரு
நீ செச்சினாலுமே சூத்து வாயெல்லாம் பத்திக்கிட்டாங்க. டேய் யார் பத்தி சொல்ற? என்னடா என்னமா காட்டுகிற ஒரு பாட்டா? டேய் மாமா சும்மா இல்ல. அவருடைய குட்டி சாத்திரம் வைத்துண்டு யார அனுப்பலாம் யார மேல தோகலாம் யார மேல தோகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிறாரு. என் மந்திரம் ஓ மந்திரம் மயிரை பிடிக்கிற குடும்பா. என்ன தெரியுமா? அவர் எப்படி காமிக்கிறார்? முதல் நாள் வெற்றி அன்னைக்குதான் மருமகன் சனியனை புடிச்சுது. அரையங்காலம் யார் நாட்டு சனியோ நான் தான். இந்த மொட்டை தலையும் யார் சொல்லுகிறா? பெரியோர் அம்மா காந்தாரியா உனக்கு ஆசீர்வாதம் வந்து மகனே 10 மணிக்கு போய் சேர்றான் மேல. சொல்லுது யார் அனுப்பலாம்? மருமகனே என்ன அடிச்சுட்டு பாரு. கட்டாவை போல நீ இருக்கிறியா? இப்ப உனக்கு என்ன ஏறி பாக்குது? கார்க கரை சேர்க்க வழி எல்லாம் நான் இருக்கிறேன். எப்படி? ஆனா உனக்கு பித்தம் தலைக்காரிக்கு மருமகனுக்கு தோல்வி அடிச்சு போகுது. பித்தம் தலைக்காரி வச்சு பித்தம் தலைக்காரிக்கு நமக்கு தோல்வி அடைந்து சபை கூட்டி வைத்திருந்தோம். நேற்றைய தினம் தோல்வி முற்றம் என்று ஆமா அந்தி பொழுதுல பேசிக் கொண்டிருந்தோம். அந்தி பொழுதுனா சாயந்தரம் நேரம், சூரிய மறைவதற்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. அதான் அந்தி பொழுது. அந்த அந்தி பொழுதிலே எழுந்தார் துரோணர். துரோணர் ஆமா துரியோதனா, நீ கலங்காதே, நான் இருக்கிறேன். நான் அந்த தருமனை ரதப்படி கம்பத்தில் சற்றி வந்து சபையில வர்றையா நீ கொல்லுன்னு மார்பை கட்டி சொன்னவர் யாரு? துரோணாச்சாரி. அவர் எத்தனை பேருக்கு குரு? 105 பேருக்கு குருவாச்சு. ஒரு பானம் விட்டால் 1000 பானமா போவோம். இப்போது 1000 நாணயம் வருதியா? நேற்றைய தினத்திலே விருது கூறினார் பீஷ்மாச்சாரி இறந்து விட்டார். இனிமேல் யார் அமருக்கு போவது? படைத்தலைவனா இருப்பது என்று கேட்க அவர் சொன்ன வார்த்தை நீ சொன்னபோது தாமாமா எனக்கு ஞாபகம் வருது. ஏன் மறக்கிற? பெரியோர் சொல்லை மறக்க கூடாது.
அப்படி அவர் சென்றால் என்ன செய்வார்? அவரை அழைத்து ஐயா நீங்கள் சொன்ன சொல்லை முடிக்க வேண்டும் என்று துரோணரிடத்தில் சொன்னார். தருமனை ரதகோடி கம்பத்தில் கட்டி வந்தால் தருமனை சுலபமாக நம்ம நாட்டுல கொண்டுலாம். என் முன்னாடி இருந்துட்டானு தம்பி இருந்துருவான். காவல்காரா மாமா ஏங்க என்ன நாய் கொல்லிற மாதிரி கொல்லியா? இப்ப அடே காவல்காரோட என்ன கூப்பிட்டாங்க. நீ என்ன சொன்ன? நாய் கொல்லிற மாதிரி கொல்லிது. ஏங்க ஒண்ணு சொல்லுங்க. அங்க வெளிய போயிட்டு அது சொன்ன. ஏய் ஒதுங்கடா மாமா. நீ சொன்னது போல துரோணாச்சாரியை போல அழைக்கிறேன். துரோணாச்சாரிய அவர அனுப்புறையா? ஐயோ மகாராஜா, எங்க பாட்டி சொன்னாங்க. நானே எங்க பாட்டி சொன்னா நானே துரோணாச்சாரிய ஓனா மூங்கிட்டு கொடுத்துட்டா. ஓணாச்சாரி ஓணா மூங்கிட்டு துரோணாச்சாரியார் ஆச்சார் மலை பத்தி பிறந்தபடியால் ஆமா. துரோணர் 150க்கும் வில்குரு என் மரபல்ல 100 பேரு பாண்டவர் ஐவருக்கும் வில்குரு 100 பேருக்கும் வில்குரு வில் திறமையில் சாமர்த்தியம் உள்ளவர். அவர் போறார் தர்மரை ரதகுடும்பத்தில் கட்டி வருவார். அப்பிறகு தர்மரை இங்கே கொண்டு விடுவாங்க. ஒதுக்கு மாமா. நீ சொன்னது போல அப்படியே செய்கிறேன். ஓ மாமாவுக்கு தயார் செய் போ. மாமா ரெடி பண்றா. பால் வைடா. பால் வச்சிருங்க. இல்லங்க பசுபால் காய்ச்சி வச்சிடறான். டேய் இப்படி ஏற்பலா மாமாவுக்கு பலாப்பழத்தை கொண்டு வந்து தூய்மையான எண்ணெய் தேங்காய் சேர்த்து அரைத்து வைத்து சுருட்டு கொடுத்தால் பலாப்பழத்தை சாப்பிட்டு சுருட்டை பிடிப்பேன். பலாப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கையில சுருட்ட பக்கு பக்கு பக்குன்னு ஊதுவார். ஒரு ஆளு இந்த பக்கம் ஒரு ஆளு ஊதிக்கிறாரு. சரி போ. அப்போ போலாமா? போயிட்டு மகனே ஜோனராஜ் போ 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 போ. காவல்காரா ஓடு. எங்க இருந்தாலும் நாடு துரோணாச்சாரி ஆமா மன்னர் அழைத்தாண்டி அவை கொண்டு போ. போயிட்டு வா. மகாராஜா உன்னை வர சொல்லிருக்காரு. சீக்கிரமா வா.
மீண்டும் சொல்கிறேன் அது என்ன கொம்பு விடுறேங்கிற இல்லங்க கொம்பு விடுறேன்னு வணக்கம் வணக்கம் டேய் பெரியவரை பார்த்தால் மரியாதையோடு வணக்கம் செய்யணும் கும்பிடுறங்க நல்லா இருப்ப ஐயா சொல்லே டேய் அது என்ன ஐயா சொல்லுங்கற ஐயா சொல்லே டேய் அது என்ன சொல்லுங்கற சொல்லேன்றா சாமின்னு கூப்பிட்டா நேரம் ஆகுது அதனால சாப்பிட்டா ஐயா சொல்லே பரவாயில்லப்பா சுவாமின்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுற பாவம் அதெல்லாம் சொல்லுன்னா ஐயா சொல்லி ஐயா சுவாமி சுவாமி நல்லா இருப்ப டேய் டேய் நல்லா இரு என்னங்க ஓ உயர்ந்த குலம் ஆமாங்க யாரு இவரே ஐயரு உயர்ந்த குலம் ஐயரு வணக்கம் பண்ணா இந்த வலது கருத்தால ஆசீர்வாதம் பண்ணணும் கடிகாலம் 5 மணிக்கு இந்த சூத்திரக இருக்கையா நன்னாரு டேய் ஓ ஏர் உனக்கு எப்படி செய்யணும் தெரியுமா வலது கரத்திலே அக்னி ரேகை ஒளிகிறது என்னது அக்னி ரேகை ஒளிகிறது அதனாலே இதனாலே உங்களுக்கு ஆதி செய்தானே எரிஞ்சு போயிடுங்க ஏமா டேய் என்ன சொல்றாரு வலது கரத்துல அவருக்கு அக்னி ரேகை ஓடுதுங்க ஓ அக்னி கொண்டு இருக்கு ஆமா அதுல ஆசீர்வாதம் பண்ணா நம்ம எரிஞ்சு சாம்பலா போடுவோம் ஐயா சாமியாரா பாருங்க அக்னி நெருப்புக்குதா இருக்கு என் வீடுக்கு நெருப்பு இல்ல கொஞ்சம் கொடுக்குறீங்களா அட பாவி டேய் நான் அக்னி ரேகை ஓடுதுன்னு சொல்றேன் பீடிக்கு நெருப்பு கேக்குறீங்க பீடிக்கு நெருப்பு குடிக்கிறது எடிய மாதிரி அக்னிக்கு இது நீங்களே ஏன் கேக்குறான் தெரியுமா 10 மணில இருந்து பேஜார் பண்றான் என்னப்ப அதனால நெருப்பு உங்களுக்கு யாரு கேக்குறான் உன்னை 10 மணில இருந்து பேஜார் பண்றேன் என் வீடுக்கு நெருப்பு இல்லங்க அதனால உங்க கையில அக்னி ரேகை ஓடுறீங்க டேய் அகட வேணுமா பேசாதே அக்னி ரேகை ஓடுகிறதுன்னு சொன்னேன் நெருப்பா கையில வச்சிருக்கேன் வீடுக்கு நெருப்பு கேட்டங்க வீடுக்கு நெருப்பு கொடுக்கணும் ஆமாங்க டேய் அங்காரம் பிடித்தவனே ஐயே பெரியவாடத்துல மரியாதையா நடந்துக்கடா மரியாதையா பேசு சரி மரியாதை பேசு ஐயராண்டா எப்பவுமே மரியாதையா பேசு மரியாதையா பேசணும் ஐயா டேய் ஏங்க ஐயா ஐயா பாவிங்க அப்பா நினைக்காத அங்க நாய் ஊனி கட்சிங்குது நல்லா இருக்குடா டேய் ஓ ருத்ராட்சமணி வா சரி ஐயா நீ யாரு உன் பேரு என்ன சமாச்சாரம் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறியா வர்றதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி தான் இல்ல கள்ள கதையெல்லாம் கேட்டு இருக்கல அப்புறம் நான் எங்க சொல்றதா சொல்லு ஐயா டேய் நான் யார் வில் குரு துரோணர் என்பார்கள் என்னை உடைய நாமதாயமோ வில் குரு துரோணர் ஆமா அதாவது கௌரவர்களுக்கு 105 பிள்ளைகளுக்கும் ஆசானாக விளங்கி கொண்டு வரீங்க ஆமா அப்படி என்றாலும் இந்த நேரத்திலே என்ன போட்டோட ஓடி வர்றீங்க ஓட்டோடு மவர காதன்னா பெரியோர் மகாராஜா உணவு சொல்லிட்டார் அப்படியா ஓட்டோட்டமா சென்று குரு வந்திருக்கான்னு சொல்லு நீ சொன்ன பாரு போய் துரோணாச்சாரி கொண்டாடியா பார்த்துக்கிட்டாங்க வந்திருக்காரா வந்துட்டாங்க உயர்ந்த குலத்திலே பிராமணர் ஆமா மரியாதை தர்பாசனம் அதாவது மகாராஜா என்ன சொன்னாரு உயர்ந்த குலம் பிரம்மாகுலம் ஆமா அவங்களுக்கு தர்பியால ஆசனம் கொடுக்க சொன்னாரு இருட்டுல போய் எடுத்துற முடியுமா முடியாதுங்க நானே எடுத்து நடக்கிறேன் ஏன் பாரு எங்கே ஐயா பிராமணரே அண்ணா ஐயா யாந்தரே அகல மரி
வாங்கிடா ஐயா